Hey guys, it's me PYR Kadir. ஆர்ஜிகே ஹாஸ்பிட்டலுடைய பிரின்சிபலான சந்தீப் கோஷ் வந்து ஒரு வழியா வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவனுக்கு பின்னாடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 பேரை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சந்தீப் கோஷ் வந்து இந்த மர்டர் கேஸ்ல வந்து அரெஸ்ட் பண்ணாங்க. மர்டர் கேஸ் வந்து அரெஸ்ட் பண்ணல. ஏற்கனவே வந்து நான் ஊழல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். இவன் வந்து நிறைய வந்து தப்புலாம் பண்ணிட்டு இருந்தான். இந்த காலேஜ்ல வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து மிரட்டுறது, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா மாதிரி ஒரு கேங்கை வந்து வச்சுக்கிட்டு இவன் ஒரு மாஃபியா மாதிரி நடத்திட்டு இருந்தான் அப்படின்ட்டு நம்ம வந்து ஆரம்பத்திலே நம்ம வந்து வீடியோல சொல்லியிருப்போம். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கமெண்ட் செக்ஷன்லையுமே அந்த வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் போய் அந்த வீடியோ பாருங்கள். அண்ட் இந்த சந்தீப் கோஷ் வந்து எதன் அடிப்படையில் வந்து அரெஸ்ட் பண்ணாங்கன்னா, ஊழல் அடிப்படையில், பண மோசடி அடிப்படையில், இன்னும் எக்கச்சக்கமான கேஸ் அடிப்படையிலலாம் வந்துமே இவனை வந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவனுக்கு பின்னாடி வந்து 4 பேர். அந்த 4 பேர் என்னன்னா சிம்கா, ஹஸ்ரா, அப்சர் அலி கான், அப்புறம் வந்து சோம் அப்படிங்கிற 4 பேரையுமே அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த 4 பேர் என்ன தப்பு பண்ணாங்க? இந்த 4 பேருமே வந்து சந்தீப் கோஷ்க்கு வந்து ரொம்பவும் வேண்டவங்கப்பட்டவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரொம்ப வேண்டப்பட்டாங்க. இந்த 4 பேருமே இந்த சந்தீப் கோஷோட சேர்ந்துக்கிட்டு நிறைய ஊழல்லாம் பண்ணியிருக்காங்க, நிறைய பண மோசடி நிறைய பண்ணியிருக்காங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சந்தீப் கோஷை பற்றி ஃபஸ்ட்டு பார்ப்போம். சந்தீப் கோஷ் வந்து என்ன பண்ணியிருக்கான், இவன் வந்து யாருமே யாருமே இல்லாத பிரேதம்லாம் இருக்கும்ல, ஸோ பாடி அவங்க ஹாஸ்பிட்டலில் வரவங்க யாருமே அவங்களுக்கு வந்து யாருமே ரிலேட்டிவ் யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ அது மாதிரி பாடியை வந்து இல்லீகலாக விற்கிறது, அவங்களுடைய ஆர்கனை திருடுறது, அதுக்கப்புறமா வந்து ஸோ ஆரம்பத்திலே வந்து அந்த ஒரு எமர்ஜென்சி வார்ட்லேருந்து ஒரு பொண்ணு வந்து சூசைட் பண்ணிட்டு அவங்களுடைய மார்பகம் வந்து இன்னொரு 3rd ஃப்ளோரில் இருந்துச்சு அப்படின்னு நம்ம வீடியோவில் சொல்லியிருந்திருப்போம். ஸோ அது மாதிரி இல்லீகலாக பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து கவர்மெண்ட்ல பணம் கொடுக்குறாங்க. ஸோ நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இது மாதிரி நல்ல இதெல்லாம் பண்ணிக்கோங்க, இது மாதிரி மிஷின் வாங்கி போடுங்க, ஸோ இது மாதிரி ஸ்பெசிலிட்டிக்கெல்லாம் வாங்கி பண்ணுங்க, இது மாதிரிலாம் நிறையா விஷயம்லாம் பண்ணுறதுக்காக பணத்தை வந்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த பணத்தில் வந்து ஒரு சும்மா பேருக்குன்னு வந்து ரொம்பவும் குவாலிட்டியே இல்லாமல் இருக்கிற ஒரு ப்ராடக்டை வாங்கி கொடுக்குறது, ரொம்பவும் அதுலேயே வந்து இப்போ வந்து 100% இப்போ இருக்கிற பணம் கொடுக்குறாங்கன்னா அதில் 20% மட்டும் கொடுத்துட்டு பாக்கி 80% வந்து இவங்களுக்கு எடுத்துக்கிறது. ஸோ இது மாதிரி பிரிச்சுக்கிறது, இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து எனக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு, இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு அப்படின்னு பிரிச்சுக்கிறது. ஸோ அதிகமான பண மோசடி, பணம் இது பண்ணுறது. அப்புறமா காலேஜுக்கு வரப்போ வந்து ஏதோ ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ண மாதிரி ஒரு 20 பேர் 10 பேரை பவுன்சர்ஸ் கூட்டிகிட்டு வர்றது. ஸோ இதை பற்றிட்டு இதெல்லாம் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும்போது, அங்கே இருக்க நீ என்ன கேள்வி கேட்குற, என்னெல்லாம் இப்பெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்ட்டு அங்கே யார் கேட்டாங்களோ அவங்கள வந்து வேற ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வேற ஒரு இடத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது, இது மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸுமே இவர் என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, நீ இது மாதிரிலாம் கேள்விலாம் கேட்டுட்டு கூடாது, கேள்வி கேட்டீங்கன்னா நீ வந்து டிகிரி வாங்க முடியாது, உன்னோட டிசி வாங்க முடியாது, நீ இவ்வளோ பணம் கட்டி தான் ஆகணும், வேறு வழி இல்லை, உனக்கு டிகிரி வேணும்னா இவ்வளோ பணம் கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது. இது மாதிரிலாம் பண்ணுறதுனாலே வந்து இது மாதிரி பண மோசடி, இது மிரட்டல்கள், இது மாதிரிலாம் பண்ணதுனாலே சந்தீப் கோஷ்க்கு மேலே வந்து இப்போ நிறையா பேர் இது வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகிட்டுருக்கு. ஸோ இவரை வந்து கிட்டத்தட்ட வந்து 1 நாளில் 2 நாளில் கிட்டத்தட்ட 15 நாள் வந்து தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. 150 மணி நேரம் வந்து தொடர்ந்து விசாரிச்சிருக்காங்க. ஸோ 2 பாலிகிராஃப் டெஸ்ட்டுக்கு அப்புறமா சந்தீப் கோஷை வந்து கைது பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த சந்தீப் கோஷை தவிர 4 பேர் எக்ஸ்ட்ரா 4 பேர் வந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. சந்தீப் கோஷை கூடவே வந்து 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அவனுக்கு நெருக்கமானவங்க அப்படின்னு 4 பேர் சொன்னாங்க. ஸோ அந்த 4 பேர் யார் அவனுங்க என்னென்ன தப்பு பண்ணானுங்க அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சோம் அப்படிங்கிறவன் வந்து என்னென்னா பார்த்தா சந்தீப் கோஷோட ரொம்ப நெருக்கமானவன். இவன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, நம்ம மேல தப்பு, நம்ம வந்து மாட்டிட்டோம், இது எப்படியாச்சும் தப்பிச்சே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஹாஸ்பிட்டல்ல வந்து நான் வந்து எனக்கு உடம்பு சரியில்லை, என்னால் வந்து கைதாக முடியாது, எனக்கு சிகிச்சை அதுக்கப்புறமா கைது பண்ணி அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து போய் படுத்திருக்கான். ஸோ அவனுக்குமே வந்து செமன் அனுப்பி நீங்கள் வந்து எப்படியாவது இருந்தோம், நீங்கள் வந்து உன்னை கைது செய்யப்படுறதா, நீ வந்து குணமாக ஆயிட்டு நீ வந்து கண்டிப்பாக வந்து போலீஸ் இதெல்லாம் அரெஸ்ட் ஆகிடணும், இல்லைன்னா நாங்களே அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் இது வந்து சும்மா ஒரு பேருக்கு நம்மளை வந்து காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அவன் போயிட்டு ஹாஸ்பிட்டல்லுமே போய் தங்கியிருக்கான். அண்டு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, அந்த ஹாஸ்பிட்டலே வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டில் வேலை பார்க்குற ஒரு ஆள் தான். ஸோ இந்த சோம் அப்படிங்கிறவன் அந்த ஹாஸ்பிட்டல்லே வேலை பார்க்குறவன். இந்த பவுன்சர்ஸ்லையும் ஒரு ஆளாக இருந்திருக்கான். இந்த சந்தீப் கோஷோடவே எப்போ 24 ஹவர்ஸ் அந்த காலேஜில் இருக்கும்போது ஸோ அவன் கூடவே சந்தீப் கோஷோடவே சுற்றுறது, எல்லா வேலையுமே ஒரு பக்கத்தில் ஒரு ஆளாக இருந்திருக்கான். அண்டு சிம்கா, அஸ்ரா அப்படிங்கிற 2 பேரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நான் சொன்னேன் ஆரம்பத்தில்,
கவர்மெண்ட்லேருந்தோ இல்லை யாரோ வந்து பணம் கொடுக்குறாங்கன்னா அந்த பணத்தை வந்து ஸ்பெசிலிட்டி ஹாஸ்பிட்டலுக்கும் தர பணத்தில் வந்து ஸ்பெசிலிட்டி கொடுக்காம பணத்தை வந்து பாதி பாதியாக பிரிச்சு எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பாதி பாதியாக பிரிச்சுக்கிறதுல வந்து சிம்கா ஆஸ்ரா 2 பேருமே வந்து இந்த சந்தீப் கோஷோட சேர்ந்துக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க. அண்டு இது மட்டும் இல்லாமல் நிறைய பணம் மோசடி பண்ணியிருக்காங்க. ஆர்கான் திருடுறது, அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த ஆர்கானை வந்து வேற யார்கிட்ட கொடுக்குறது, அவங்கள்ட்ட இப்படி பணம் வாங்குறது அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு மாஃபியா மாதிரியே வந்து இந்த காலேஜில் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அண்டு அப்சர் அலிகான் அப்படிங்கிறவன் என்ன பண்ணிக்கான், இங்கே வந்து ஒரு செக்யூரிட்டி அவன் வந்து ஒரு செக்யூரிட்டி தான். ஆனால் செக்யூரிட்டி வேலை வந்து ஹாஸ்பிட்டல் வெளில நின்றுட்டு அவனுடைய வேலை என்ன, போயிட்டு யாரார் இருக்காங்க, யாரா வராங்க, யாரா போகிறாங்க அப்படிங்கிற பார்க்குறது மட்டும்தான் அவனோட வேலை. ஆனால் இவன் வந்து என்ன பண்ணா ஹாஸ்பிட்டலுக்குள்ளேயே வந்து தேவையில்லாமல் 24 ஹவர்ஸும் சுற்றிக்கிட்டே இருந்திருக்கிறது தான் இவனோட வேலை இருந்திருக்கு. ஸோ அவங்ககிட்ட போயிட்டு யாராச்சும் வந்து நீ ஏன் இங்கே சுற்றிட்டு இருக்க, நீ செக்யூரிட்டி தானே, இங்கே எதுக்கு இங்கே வர அப்படின்னு கேட்கும்போது இவன் என்ன சொல்லிக்கான், அவன் என்ன சொல்லிக்கான்னு கேட்கும்போது எனக்கே ஒரு கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஏன்னா என்ன சொல்லியிருந்தானா, நீ என்ன கேட்குற, நான் வந்து சிஎம் எனக்கே தெரியும், சிஎம்க்கு ஃபோன் அடிக்கவா, நீ வேணா சிஎம்கிட்ட பேசுறியா, நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, எவ்வளோ பெரிய ஆள், என்கிட்ட வந்து நீ எல்லாம் பதில் கேள்வி கேட்டுட்டு இருக்க, உன்னை அடிச்சு நொறுக்கி விட்டுருவோம் பார்த்துக்க, அவ்வளோதான் ஓடி போயிடு அப்படின்ட்டு மிரட்டிருக்கான். ஸோ கொலை மிரட்டல் மாதிரி இந்த அப்சர் அலிகானுமே வந்து மிரட்டியிருக்கான். அண்ட் இவனுமே வந்து என்ன பண்ணிக்கான், யாருமே வந்து இவன் வந்து ஒரு பெரிய ஆள், நம்ம வந்து யாருமே கேள்வி கேட்கக்கூடாது, நம்ம ஒரு கெத்தா இப்படி சுற்றிட்டு போயிட்டு இருப்போம் அப்படின்ட்டு அவனுமே சுற்றிட்டு இருந்திருக்கான். அண்டு இந்த 4 பேருமே கைது செய்யப்பட்டதை கேள்விப்பட்டவொடனே அங்கே போராட்டம்லாம் பண்ணிட்டு இருந்தாங்களா ஸ்டூடெண்ட்ஸ்லாம், அவங்க எல்லாருமே வந்து ஒரு சந்தோஷப்படுறாங்க. ஓகே, நமக்கு வந்து நம்ம நினச்ச மாதிரி இவங்க 4 பேருமே வந்து கைது பண்ணிட்டாங்க, இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, இன்னும் இந்த 4 பேரோட முடியுதான்னு பார்த்தா இது வந்து இந்த கேஸோடைய ஆரம்ப புள்ளி தான். ஸோ ஆரம்ப கட்டம் தான். இதுக்கு அப்புறமா தான் வந்து எக்கச்சக்கமான பேர் வந்து தொடர்ந்து கைதாகிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் யாருமே வந்து தப்பிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. இவங்க எல்லாருமே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து அந்த சந்தீப் கோஷ் வந்து இந்த 4 பேருமே வந்து கைதான பார்த்துட்டு இவங்க எல்லாருமே அந்த கூட்டத்தில் வந்து ஸ்வீட்லாம் வச்சு கொண்டாடிருக்காங்க. அண்டு இங்கேயுமே வந்து ஒரு விஷயம் வந்து ஒரு பாலியல் ரீதியான ஒரு விஷயம் வந்து நடந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தா, அந்த கூட்டத்தில் ஒரு பொண்ணுக்கிட்ட வந்து ஒருத்தன் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணிக்க பாலியெல்லாம் வந்து அவன் தூண்டியிருக்கான். ஸோ அது பார்த்துட்டு அவனை பிடிச்சி அடித்து அவங்க அந்த போராடி இருக்கிறதுனால ஸோ அங்கே உள்ள ஒரு அந்த கூட்டத்தில் ஸோ அவனை பிடிச்சி அடித்து அவன் போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுத்து அவனை போலீஸ்கிட்ட அரெஸ்ட் பண்ணி கொடுக்கப்போ அந்த போலீஸ் என்ன பண்ணியிருக்காங்க, இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி விசாரணைலாம் பண்ணதுக்கு அப்புறமா அவன் என்ன சொல்லியிருக்காங்க, இவன் வந்து ஒரு மனநல பாதிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு இவனை விட்டுட்டாங்க. ஆனால் இன்னொன்று என்ன நடந்திருக்குன்னா, இந்த கலவரத்தை எப்படியாச்சும் நிறுத்தணும், இந்த கலவரத்தில் இருந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் வந்து எக்கச்சக்கமான பேரை வந்து இந்த தப்பு பண்ணவங்க வந்து அனுப்பி விட்ருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் 150 பேரை வந்து அனுப்பி விட்ருக்காங்க. அவங்க எல்லாமே வந்து காலேஜில் வந்து இப்போ 3rd பில்டிங்கு 2nd பில்டிங்கு 4th பில்டிங்கு அந்த பில்டிங் எல்லாமே வந்து சிசிடிவி கேமரா எல்லாத்தையுமே அடித்து நொறுக்கியிருக்காங்க. ஸோ அந்த கூட்டத்தில் ஒரு ஆள் தான் வந்து இந்த ஒரு வேலையுமே பண்ணியிருக்கான். இது மாதிரி சம்மந்தமான அந்த பொண்ணை வந்து தப்பாக பிஹேவ் பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது நான் கண்டுபிடிச்சிருக்கேன். ஏன்னா வந்து அதனால தான் வந்து போலீஸ் வந்து இவன் வந்து மண்ணில் பாதிக்கப்பட்டவன் அப்படின்ட்டு வந்து விட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இந்த சஞ்சய் ராய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், ஜெயிலில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, எனக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து தூங்க வைத்த நேரம் வேணும், எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் பிடிக்குங்க, எனக்கு வந்து தூங்குறதுக்கு நேரம் அதிகமாக கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கான். அண்ட் அங்கே வேலை பார்க்குற செக்யூரிட்டி அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இவன் அந்த சஞ்சய் ராய் வந்து அவனுடைய பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே அவங்க வந்து சொல்லிடுறது என்னன்னு பார்த்தா, இவன் வந்து சஞ்சய் ராய் வந்து ஃபஸ்ட்டு வந்து எங்கள்கிட்ட வந்து சாப்பாடுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தான், அதுக்கப்புறம் இப்போ என்னன்னு பார்த்தா தூங்குறதுக்கு எனக்கு அதிகமாக தூங்க டைம் கொடுங்க, எனக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் டைம் கொடுக்குறீங்க, டிஸ்டர்ப் பண்ணாமல் எனக்கு வந்து நான் நல்லா தூங்கணும் அப்படின்னு சொல்கிறேங்க அப்படின்னு வந்து அவன் வந்து கேட்டிருக்கான் சஞ்சய் ராய். அண்டு அது மட்டுமே இல்லாமல் இவன் வந்து தனியாக ரூமுக்குள்ளே அந்த ஜெயிலு இருக்கும்ல, ஸோ அந்த சிறையில் வந்து தனியாக வந்து பேசிட்டு முழம்பிட்டு இருந்திருக்கான். என்ன நீ முழம்பிட்டு இருக்க, என்ன உனக்குள்ளே நீயே சொல்லிட்டு இருக்க அப்படிங்கும்போது அதெல்லாம் எனக்கு சொல்ல முடியாது, ஒன்றும் இல்லைன்னு இருக்கான். ஆல்மோஸ்ட் இவன் என்ன நினைக்கிறான்னா, நம்ம வந்து ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி இவன் வந்து ஒரு டிப்ரெஷனில் போனதுனால வந்து மனநலம் பாதிக்கப்பட்டுட்டான் அப்படின்னு வந்து நம்ம வந்து அதை நடிச்சிருவோம், அதனாலே வந்து நம்மளை வந்து ஒரு மனநல பாதுகாப்புல அனுப்பிடுவாங்க. ஸோ அதனால வந்து நம்ம தண்டனை வந்து கொஞ்சம் தள்ளி போடலாம் அப்படிங்கிற ஒரு நினச்சிக்கிட்டு கூட வந்து நடிக்க கூட செய்யலாம். அண்டு இந்த அரெஸ்ட் பண்ணாங்களா பிரின்சிபல், அதுக்கப்புறம் இந்த 4 பேரையும் அரெஸ்ட் பண்ணாங்களா, அதை பற்றி அந்த பொண்ணோட அம்மா அப்பா கிட்ட போய் கேட்கும்போது என்ன சொல்லலாம்னா, அவங்க என்ன சொல்லும்போது எனக்கு இது மாதிரி கைது பண்ணது வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆறுதலாக தான் இருக்குது, அது வந்து ரொம்பவும் சந்தோஷமாக நீங்கள் எல்லாருமே வந்து ஸ்வீட் வச்சு எல்லாருமே ஸ்வீட்டெல்லாம் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்கீங்க, ஆனால் எங்களை பொறுத்த அளவு அது வந்து ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக தான் இருக்குது. எங்களுக்கு எப்போ முழு ஆறுதல் எப்போன்னு பார்த்தா
என்னோட பொண்ணை வந்து யார் வந்து இது மாதிரி மோசமாக படுகொலை செஞ்சாங்களோ அவங்க ஒட்டுமொத்த குற்றவாளி எல்லாருமே கைது செய்யப்பட்டு அவங்களுக்கு தேவையான அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய தண்டனை எல்லாத்தையுமே ரொம்பவும் கடுமையான தண்டனை என்னைக்கு கிடைக்குதோ அன்னைக்கு தான் எங்களுடைய முழுமையான சந்தோஷமே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கேஸை பற்றி நம்ம மொத்த டீட்டெயில்ஸை பற்றியுமே வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கோம். அண்டு எண்டிங் வரைக்குமே இது யாராருக்கு வந்து நீதி கிடைக்க போகுது, கண்டிப்பாக வந்து இந்த இந்தியாவில் வந்து நிறையா பேருக்கு வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ இதேமாதிரி இன்சிடென்ட் இந்தியாவில் நிறைய நடந்திருக்கு. அந்த ஸ்ரீமதி கேஸ்லாம் நீதிலாம் அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை. ஸோ இந்த கேஸ்லேயாவது நீதி கிடைக்குதா அப்படின்னு நம்ம வந்து பார்ப்போம். அண்டு கடைசி வரைக்குமே குற்றவாளிகள் தண்டிக்கப்படுறாங்களா அப்படிங்கிற வரைக்குமே இதை பற்றின ஒவ்வொரு அப்டேட் நியூஸையுமே நான் வந்து இந்த வீடியோவில் வந்து என்னோட யூடியூப் சேனல் வந்து சொல்லிக்கிட்டே தான் இருப்பேன். ஸோ இந்த நியூஸை பற்றின வீடியோ உங்களுக்கு வேணும்னு நினச்சின்னா PYR கதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.